சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அப்பா ஆடம்பரமாக வாழ்வதற்கு கூட அதிகமாக போராட வேண்டியதில்லை. நிம்மதியாக வாழ்வதற்கே சாகும் வரை போராட வேண்டி இருக்கின்றதே. நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். பயப்படாமல் இரு என்று சொல்கின்றீர்கள். என்னுடன் இருந்தும் நான் கஷ்டப்பட்டு தான் கொண்டு இருக்கின்றேன். அப்பா, நான் பட்ட வேதனைகளும் துன்பங்களையும் நான் விடும் கண்ணீரையும் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களே. என் கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வே இல்லையா என்று கேட்கிறாய் என் மகளே. இப்பொழுது சொல்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தரவே வந்திருக்கிறது. உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லாதே. உனக்கு துணையாக இருப்பவன் எவ்வளவு பெரிய சக்தி என்று என்னிடம் சொல். விமர்சனங்களை கண்டு கடந்துவிடு. பாதை தெளிவுறும். தேடிய எண்ணங்கள் உனதல்ல. இருப்பினும் அலாதி கற்பனை உண்மை எதிர்கொட்டும். பல சமயம் சிந்தித்து சிதைந்து சிற்பமாய் மாறிட கற்றுக்கொள் என் குழந்தையே. உன்னிடத்தில் இருக்கும் மிக பெரிய பிரச்சனை என்னவென்று தெரியுமா? அளவுக்கு அதிகமான அன்பை பிடித்தவர்களிடம் காட்டுவது. அதை காட்டும் பொழுது சில நேரங்களில் அவர்கள் வெறுப்பிற்கு கோபத்திற்கு ஆளாகி விடுகிறாய். யாரேனும் உன்னை நேசிக்க இல்லை என்று கவலை கொள்ளாதே. உன்னை நேசிக்க உன் அப்பா நான் இருக்கின்றேன். உன் கரத்தை யாராவது கடுமையாக விமர்சித்தாலும் சிறிது அளவும் கோபம் இல்லாமல் பொறுமையுடன் பதில் போகாதே. பதில் சொல்லும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் சோர்ந்து போகாதே. விரைவில் நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெறுவாய். இப்படி நடந்து விடுமோ என்ற கோபத்தை வீணடிக்காதே. அதை பயப்படும் பெரும்பாலான விஷயங்கள் வாழ்க்கையில் நடப்பது இல்லை. அதனால் அச்சம் கொண்டு கோபத்தை வீணடிக்காதே. அஞ்சி நடுங்காதே. இருப்பவனால் சிறு குட்டையை கூட கடக்க முடியாது. அதனால் எதற்கும் பயப்படாதே. அனைத்திற்கும் நான் இருக்கிறேன். துணிந்து நில். கவலைப்படாதே என் குழந்தையே. நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும். தீயது நினைத்தால் தீயது மட்டுமே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி.